ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் நம்மை குறித்து இப்படி சொல்லுகிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். நீங்களோ உங்களை எங்கிருந்து தூக்கி எடுத்தாரா? அந்தகாரத்திலிருந்து, பயங்கரமான அந்தகாரத்திலிருந்து. ஆமாம். அது எப்படின்னா, அது ஒரு அது ஒரு இருளின் அதிகாரம். பொல்லாத வல்லமைகள் எல்லாம் அங்க இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அங்கே இருக்கீங்களா, தூக்கி எடுத்துட்டாரா? வேற எப்படி சொல்ல தெரியுமா? தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை வரவழைத்தார். நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? அது சரியா சொல்ல போனா ஒரு மார்வலஸ் லைட். சாதாரண லைட் இல்லை, அது ஒரு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை அவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. எதுக்கு அப்படின்னா, அவருடைய நம்மளை அழைச்சி கொண்டு வந்தார்ல, அவருடைய புண்ணியங்களை, அவரிடத்துல இருக்கிற நன்மைகளை நாம் அறிவிக்கும்படி, மற்றவர்களுக்கு சொல்லும்படி, அல்லது நம் சாட்சியாக இருக்கும்படி நம்ம எப்படி தெரிந்து கொண்டாரா? தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. அல்லேலூயா. பாருங்க, ஒரே கர்ப்பத்தில் பிறந்த 2 பேர், யாக்கோபு, ஏசா. சரியா சொல்லணும்னா ஏசாவும் யாக்கோபும். ஆனா தேவன் ஒருத்தரை தெரிந்து கொண்டாரா? ஒருத்தரை தெரிந்து கொண்டாரா? யாரை தெரிந்து கொண்டார்? அந்த மாதிரி தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒரு தடவை ஒரு கிறிஸ்தவரை குறித்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஒரு கிறிஸ்தவர் அவரை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஒரு கிறிஸ்தவராக இருந்தும் இப்படி இருக்கா